அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல ஒரு மல்டி வெண்டர் இ-காமர்ஸ், அப்புறம் அதில இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எம்எல்எம் சாஃப்ட்வேர், அப்புறம் அதாவது டைரக்ட் செல்லிங் சாஃப்ட்வேரையும் பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க புதுசா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ண போறீங்க, அல்லது ஆல்ரெடி பில்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நார்மலா ஒரு இ-காமர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை நான் ஷாப் ஓப்பன் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இல்ல ஆன்லைன்லயும் சேல்ஸ் பண்ணலாம். வெறும் ஆன்லைன்ல மட்டும் சேல்ஸ் பண்றதா இருந்தா, நம்ம ஒரு குறிப்பிட்ட அதாவது டிஸ்கவுண்ட் அத மட்டும் குடுத்துக்கலாம். பட் அத பெரிய லெவல்ல கொண்டு போணும். உள்ளே மல்டி வெண்டர் மாரி கொண்டு போகணும். அல்லது உள்ளே நம்ம ஒரு டைரக்ட் செல்லிங் வழியா அந்த சாஃப்ட்வேர் வைக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்க ரெகுலரா போஸ்ட் பண்ற இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் சம்பந்தமான வீடியோக்களை நம்ம பார்க்க முடியும். உங்க பிசினஸ்க்கும் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டோ, மொபைல் அப்ளிகேஷனோ அல்லது டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேரோ, ஸோ இந்த மாதிரி இது தேவைப்பட்டு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம மொபைல் ஆப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், வெப்சைட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வெப்சைட் பண்ண மொபைலில் பண்ண விஷயங்களையும் போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த இ-காமர்ஸ் அப்படின்னா என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இ-காமர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஓகேவா? நான் என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் அந்த பொருளை பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ அட்மினில் போயிட்டு என்ன பண்ணுவேன், அந்த பொருளை நான் அப்லோட் பண்ணுவேன். யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது மட்டும்தான் இ-காமர்ஸில் வரும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் கேட்வேயாக இருக்கட்டும், அல்லது எஸ்எம்எஸ் போகிற மாதிரியா இருக்கட்டும், அல்லது வாட்ஸ்அப் இன்டெகிரேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் வரும். சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா பேமெண்ட் கேட்வே வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேமெண்ட் கேட்வேக்கு நம்ம தனியாக சில ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம அதுக்கு தனியாக பே பண்ணணும். அப்புறம் அவங்க கமிஷன் எடுப்பாங்க. ஸோ சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அது வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அப்படிங்கும்போது ஒரு பேசிக்காக ஒரு இ-காமர்ஸ் இதெல்லாம் இருக்கும். இது போக என்னெல்லாம் வேணும் அப்படின்னா அதாவது நீங்கள் ஒரு சிம்பிளாக பண்ண போகிறீங்க. எனக்கு நான் என்கிட்ட சில பொருள் மட்டும் தான் இருக்குது. ஒரு 10, 20 பொருள் மட்டும் தான் இருக்குது. என்னுடைய பொருள் மட்டும் தான் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய மார்க்கெட்டில் இ-காமர்ஸ் கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்குது. ஓகே, ஒரு வேர்ட்பிரஸ்லையோ அல்லது ஓப்பன் கார்ட்டு, அப்புறம் WooCommerce இந்த மாதிரி நிறைய பிளக்கிங்ஸ் யூஸ் பண்ணி அல்லது ஷாப்பிஃபைலாம் இருக்குது. பட் எனக்கு அது வேண்டாம் சார். எனக்கு கஸ்டமைஸ்டாக வேணும் சார். கஸ்டமைஸ்ட்னா நான் விரும்புகிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்களுக்கு ரெஃபரல் பெனிஃபிட் போகணும், அல்லது லெவல் பெனிஃபிட் போகணும், அல்லது வேறு எதுவும் ஒரு கேஷ்பேக் பண்ணும்போது ஒரு கேஷ்பேக் கூப்பன் கோடு போகணும், அல்லது உள்ள ஸ்க்ராட்ச் கார்டு வைக்கணும். இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த கஸ்டமர் யாராவது ஒரு கஸ்டமர் பொருள் வாங்கும்போது அவங்க கேஷ்பேக் ஸ்க்ராட்ச் கார்டை கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு மொபைல் அப்ளிகேஷனில். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸாக வேணும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு அதை ஃபுல்லாக பண்ணக்கூடிய கம்பெனி தான் தேடுவோம். சரியா? ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் நம்ம நிறைய இருக்குது. பட் அதை யூஸ் பண்ணும்போது நம்ம விரும்புகிற மாதிரி இருக்காது. பட் நம்ம எனக்கு மல்டி வெண்டராக வேணும், மல்டி வெண்டருக்கு நம்ம குறிப்பிட்ட இன்சென்டிவ் வைக்கணும் அப்படிங்கும்போது அது சம்மந்தமாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாஃப்ட்வேரை நம்ம தேடுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த வெப்சைட் இருக்க போகுது, இந்த சாஃப்ட்வேர் இருக்க போகுது. இதில் சில விஷயங்கள் இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஓகேவா? இருக்கும்போது அதை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுப்போம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் ஓவராக சொல்லிடுவோம். இருக்கிற விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா சில விஷயம் வேணுங்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் தான். பார்க்கும்போது வெளியிருந்து பார்க்கும்போது இ-காமர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக இ-காமர்ஸ் தான். இப்போ எனக்கு ஒரு பொருள் வேணுங்கும் போது, எனக்கு இந்த பொருள் வேணும்போது நான் என்ன பண்ணுவேன், ஆட் டு கார்ட் கொடுப்பேன், கார்ட்டில் ஆட் ஆயிரும். அப்புறம் செக் அவுட் கொடுப்பேன். செக் அவுட் பண்ணும்போது என்னுடைய அட்ரஸ் கேட்கும். ஜஸ்ட் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்கும்போது பேமெண்ட் கேட்வேக்கில் போயிட்டு என்ன ஆகும், ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம பேமெண்ட் கேட்வே இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் ப்ளேஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ மை அக்கௌண்ட்டில் போய்ட்டு மை ஆர்டர்ஸ் பார்த்தோம்னா நான் என்னென்ன பொருள் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறது காமிக்கும். இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் அப்படின்னா, மை அக்கௌண்ட்டில் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம், அப்புறம் வேலெட்டு, அப்புறம் பர்ச்சேஸ் வேலெட்டு, இது 3 ஒன்றும் இல்லை. இப்போ டைரக்ட் பெனிஃபிட். ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக நான் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு இன்சென்டிவ், ஒரு இன்கம் எனக்கு கிடைக்கும். அப்புறம் இன்ஸ்டன்ட் பெனிஃபிட். இது ஒரு வகையான பெனிஃபிட் தான். அப்புறம் லெவல் பெனிஃபிட். இந்த மாதிரி இதில் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு டைரக்ட் செல்லிங்குடைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்புறம் மை அக்கௌண்ட்டில் வேறு டீமில் ரெஃபரல் டீம், லெவல் டீம், அப்புறம் இன்கம்லாம் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு இதில் இன்கமில் டைரக்ட், இன்ஸ்டன்ட், அப்புறம் லெவல் இது மட்டும் பண்ணியிருக்கோம். அப்புறம் செட்டிங்கில் ப்ரொஃபைல், அவங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது, அக்கௌண்ட் அப்டேட் பண்ணுறது. ஓகேவா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்எம்குள்ள சில ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது போக எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் லிங்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு டேஷ்போர்டில்
இந்த லிங்கை காப்பி பண்ணி நான் அனுப்பும்போது யாராவது அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு அதுக்கான பெனிஃபிட் என்னவோ அது எனக்கு ஆட் ஆகும். ஸோ இப்போ இ-காமர்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ரெஃபரல்னால் என்ன, அஃபிலியேட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ரெஃபரலுங்கிறது வேறு, அஃபிலியேட்டுங்கிறது வேறு. இப்போ ரெஃபரல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து பொருளை வாங்கிட்டேன், அந்த பொருள் நல்லா இருக்குது. ஸோ என்ன பண்ணுவேன், என்னுடைய ரெஃபரல் லிங்க் என்ன பண்ணுவேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவேன். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்துட்டு எந்த பொருள் வாங்கினாலும், இப்போ உதாரணத்துக்கு ஹோமில் போய்ட்டு இதில் எந்த பொருள் வாங்கினாலும் எனக்கு அதுக்கான பெனிஃபிட் எனக்கு ஆட் ஆகும், இன்கம் ஆட் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டே இதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அடுத்த நாள் இதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த 3 பொருள் ஒரே நாளில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எத்தனை டைம் வாங்கினாலும் என்னாகும் அதுக்கான பெனிஃபிட் எனக்கு ஆட் ஆகும். இதுதான் ரெஃபரல். ஓகேவா? ஸோ ரெஃபரலில் நம்ம கண்டிஷன் வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியோ, குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நம்ம வந்து வாங்கலாம், அதுக்கப்புறம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது ஒரு நாளைக்கு 1000 ரூபீஸ்க்கு மேலே மட்டும்தான் நான் ரெஃபர் பண்ணவங்க மூலமாக எனக்கு இன்சென்டிவ் வரணும் அப்படிங்கிற மாதிரியோ நம்ம செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரெஃபரல். அஃபிலியேட்னா என்ன? அஃபிலியேட்டுங்கிறது டோட்டலாக வேறு. அஃபிலியேட்டுங்கிறது இந்த பொருள், இப்போ இந்த பொருளை கிளிக் பண்ணி இந்த பொருளுக்கு ஒரு லிங்க் உண்டு, இந்த லிங்க் என்ன பண்ணுவேன், காப்பி பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவேன். அவங்க வாங்கினாங்கன்னா எனக்கு இந்த பொருளுக்கான இன்சென்டிவ் ஒரு டைம் மட்டும் தான் ஏறும். ஓகேவா? ஸோ இதுதான் அஃபிலியேட்டுக்கும் ரெஃபரலுக்கும் உள்ள வித்தியாசம். அஃபிலியேட் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், அப்புறம் நிறைய கம்பெனி வச்சுருப்பாங்க, ரெஃபரலும் வச்சுருப்பாங்க. இப்போ கூகுள் பே, ஃபோன்பேலாம் ரெஃபரல் கோட் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி. அப்போது ரெஃபரலுங்கிறது பார்த்தீங்கன்னா திரும்ப பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம கம்பெனிக்குள்ள ஒரு டைம் வந்துட்டாங்க, இப்போ நான் ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணிட்டேன், அந்த 10 பேர் என்ன பண்ணுறாங்க, திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்சென்டிவ் எனக்கு ஆட் ஆகும். அதே சமயத்தில் நான் இந்த பொருளை மட்டும் ஷேர் பண்ணுறேன்னா அதுக்கு எனக்கு அஃபிலியேட் அப்படிங்கிறது எனக்கு ஆட் ஆகும். பட் இதில் நம்ம அஃபிலியேட்டுங்கிறது நம்ம செட் பண்ணலை. ஓகேவா? ஜஸ்ட் ரெஃபரல் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி மை அக்கௌண்ட்டில் டேஷ்போர்டில் சில ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொன்ன மாதிரி டைரக்ட் செல்லிங்கான சாஃப்ட்வேர். இதுலேயே நம்ம வெண்டர் அப்படிங்கிறது வச்சுருக்கோம். வெண்டரை கிளிக் பண்ணும்போது வெண்டர் கிளப் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ வெண்டர்னா என்ன? வெண்டர் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறேன், என்கிட்ட இருக்கிற பொருள் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது B2C. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறேன், ஒரு கஸ்டமர்கிட்ட என்ன பண்ணுறேன்னா பொருளை விற்கிறேன். சரியா? நான் என்ன பண்ணுறேன், இடையில யாருமே இல்லை. ஸோ இப்படி வரும்போது என்னென்னா நான் வந்து டைரெக்டாக அந்த பொருளை விற்கலாம். பட் மல்டிபிள் வெண்டர், இப்போ இந்த உதாரணத்துக்கு ஒரு வெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருப்பாங்க, இன்னொரு வெண்டர் சென்னையில் இருப்பாங்க, இன்னொரு வெண்டர் கோயம்புத்தூரில் இருப்பாங்க. ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொருள் ஆர்டர் பண்ணுறாங்க. ஒரு 1 கிலோ கருப்பட்டி, அது வந்து தூத்துக்குடி இருக்கிற வெண்டரில் உள்ளது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர், அது சென்னையில் உள்ளவங்ககிட்ட. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போடுறாங்க. 3 பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஆர்டர் போடுறாங்க. ஒரு கஸ்டமர் 3 பொருளை ஒரே டைம் ஆர்டர் பண்ணும்போது அது வந்து எந்த வெண்டருக்கு போகிறது கஸ்டமருக்கு தெரியாது. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளை மட்டும் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா அந்த கருப்பட்டி போட்டவங்களுக்கு கருப்பட்டிக்கான அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணும். அந்த கம்ப்யூட்டர் போட்டாங்களே அவங்க கம்ப்யூட்டருக்கான ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும். இந்த ட்ரெஸ்ஸை போட்டவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கான ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும். 3 வேறு வெண்டார். அப்போ 3 வெண்டார் என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக கொரியரில் அனுப்பிவிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மல்டி வெண்டார். ஸோ அந்த மல்டி வெண்டார் வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து எல்லாத்தையும் கொடுக்கும்போது சிலவங்க இல்லீகலான பொருட்கள் போட்டாங்கன்னா நமக்கு தான் ரிஸ்க்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த வெண்டரை நீங்கள் வெரிஃபை பண்ணி தான் அந்த பொருளை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெண்டர் வந்து புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்கன்னா ரிஜிஸ்டரில் போய்ட்டு அவங்க ஷாப் நேம் அட்ரஸ்ஸு ஸோ எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகினில் போய்ட்டு இப்போ லாகின் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ லாகின் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு வெண்டருடைய டீட்டெயில்ஸ். ஓகேவா? இப்போ இந்த வெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எத்தனை பேர் ஆர்டர் போட்டாங்க அப்படிங்கிறது இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த வெண்டருடைய கேட்டகரி, ஏன்னா சில வெண்டர் ஒவ்வொரு வெண்டருக்கு வேறு கேட்டகரி இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு வேறு கேட்டகரி இருக்கும், அதே மாதிரி ட்ரெஸ் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு வேறு கேட்டகரி இருக்கும். ஒவ்வொரு வெண்டரும் அவங்களுக்கு கேட்டகரி அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்களுடைய ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ராடக்ட் கோடு, நேமு, கேட்டகரி, சப் கேட்டகரி, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, எம்ஆர்பி என்ன, டிஸ்கவுண்ட் என்ன, சேல்ஸ் பண்ணுற பொருள் என்ன அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு 100 போடுறோம், டிஸ்கவுண்ட் வந்து 10 ரூபா போடும்போது என்ன ஆகும்னா வந்து செல்லிங் ப்ரைஸ் 90 அப்படிங்கிற மாதிரி ஆட் ஆகும். அப்புறம் அந்த பொருளுக்கு ஒரு யூடியூப் லிங்க் இருந்தால் கொடுத்துக்கலாம். அப்புறம் பேராகிராஃப், இப்போ அந்த பொருளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துக்கலாம். அப்புறம் கீவேர்ட்ஸ், எதுவும் வந்து முக்கியமான கீவேர்ட்ஸ் இருந்தால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு வெண்டர் என்ன பண்ணுவாங்க, பொருள் ஆட் பண்ணுவாங்க. அவங்க ஆட் பண்ண பொருளாக இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், லைனாக நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ இந்த வெண்டருடைய செட்டிங்கில் போய்ட்டு கேஓசி போகும்போது இந்த வெண்டர் என்ன பண்ணுவாங்க, கேஓசியை அப்டேட் பண்ணிக்குவாங்க.
அவங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்க ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவங்க கேஒய்சி அப்லோட் பண்ணிட்டு ஏன்னா இது வந்து முக்கியமானது. ஏன்னா எந்த பொருளை எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? அதே மாதிரி அவங்களுக்கு ஜிஎஸ்டி இருந்தால் ஜிஎஸ்டி, அப்புறம் வந்து உதயம் இருந்தால் உதயம் சர்டிஃபிகேட்டு, எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் அவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அட்மினாக இருக்கும்போது இதெல்லாம் வெரிஃபை பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து அட்மினில் போகிறேன். அட்மினில் டேஷ்போர்டில் போகிறேன். வெண்டார்ஸில் நியூ அப்ளை கிளிக் பண்ணுறேன். இதில் வெண்டரோட டீட்டெயில்ஸில் ஒரு புதுசாக அப்ளை பண்ணவங்க லிஸ்ட் வரும். இதில் போய்ட்டு இப்போ உதாரணத்துக்கு இந்த வெண்டரோட டீட்டெயில் பார்க்குறதுக்கு வியூ பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அவங்களுடைய பேர், மொபைல் நம்பர், அட்ரஸ், அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து அட்மினுக்கான டேஷ்போர்டு. இது வந்து வெண்டருக்கான டேஷ்போர்டு. வெண்டர், ஸோ அட்மின். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, யூசருக்கு இந்த மாதிரி நமக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 3 பேனல் பார்த்துருக்கோம். வெண்டார், யூசருக்கான பேனல், அவங்களுடைய மை அக்கௌண்ட்டில் போய்ட்டு அவங்க டாக்குமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். வெண்டார் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது செட்டிங்ஸில் கேட்டகரி, சப் கேட்டகரி எல்லாம் வச்சுருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி பொருள் ஆர்டர் பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகி அது செக் அவுட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில விஷயம் வச்சுருக்கோம். இப்போ அட்மினில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஓகேவா? யூசரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 விஷயங்களை மட்டும் பார்த்தோம். டீம், இன்கம் சொல்லிட்டு. வெண்டர் வந்து சில விஷயங்களை பார்த்தோம். அட்மினில் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் வந்து டோட்டல் ப்ராடக்ட்டு, யூசர்ஸு, பில்ஸ் எல்லாமே இங்கே காமிக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ண லிஸ்டிங் வந்துடும். இது வெண்டர்ஸுடைய டாக்குமெண்ட்ஸு. அப்புறம் டெபாசிட், யாராவது டெபாசிட் பண்ணாங்கன்னா இங்கே நமக்கு ப்ரூஃப் வரும். அப்புறம் யாராவது வித்ட்ரா பண்ணாங்கன்னா இங்கே வரும். அப்புறம் வந்து வேலெட்டில் வந்து வெண்டருக்கு வந்து அமௌண்ட் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேட்வே ரிப்போர்ட். கேட்வேங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் கேட்வே. இதில் நாங்கள் வந்து ரேசர் பே வச்சுக்கலாம், ஃபோன்பே வச்சுக்கலாம். கேட்வேங்கிறது பற்றி அது தனி டாபிக். கேட்வேங்கிறது என்னென்னா யாராவது பொருள் வாங்குறாங்க, ஸோ அவங்க அக்கௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடியது தான் பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது. தென் லிஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அரைவல் டுடே டீல்ஸ் அப்படிங்கிறது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் தான். இங்கே பாருங்கள், இதில் போய்ட்டு ஹோமில் நியூ அரைவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளாக இருக்குது. இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக நம்ம பண்ணிக்கலாம், லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் கேட்டகரி, அப்புறம் வந்து பொருள் ஆட் பண்ணுறது, அப்புறம் மெசேஜ், யாராவது கஸ்டமர் மெசேஜ் அனுப்புனாங்க இங்கே பார்க்குறது. அப்புறம் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனரை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன். ஏன்னா வெப்சைட்டுடைய பேனர் வந்து இங்கே தான் ஸ்க்ரோல் ஆகும். இந்த பேனர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் எல்லாமே இங்கே இருக்குது. அக்கௌண்ட், டெபாசிட், யூசர் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு இ-காமர்ஸில் வந்து பேசிக்காக வந்து பை அண்ட் செல்லிங் மட்டும் தான் நடக்கும். பட் அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சில விஷயங்கள், நீங்கள் வெண்டர் ஆட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், அல்லது ஒரு டைரக்ட் செல்லிங் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுறதா இருந்தால் கஸ்டமைஸ்டு மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ அல்லது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டோ, மல்டி வெண்டர் வெப்சைட்டோ தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் இது மட்டும் இல்லாமல் சிஆர்எம்மாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், காலேஜ் மேனேஜ்மெண்ட், நீங்கள் என்ன கேட்டாலும், எனக்கு ஒரு புது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது அப்படின்னா வந்து அந்த ஐடியா சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுப்போம். ஓகே, உங்கள் பிஸ்னஸ்க்கும் தேவைப்பட்ட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.